இந்த காலையில் நம்முடைய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். இந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்து அல்லது முக்கியமான வார்த்தை என்று சொன்னால் சுதந்தரித்தல் என்பதை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம், கவனிக்கிறோம். ஆண்டவர் யோசுவாவை ஆயத்தப்படுத்துகிறார் முதல் 9 வசனங்களிலே. காரணம், மோசே மரித்து போகிறான். அதன் பின்பதாக ஜனங்களை அந்த தேசத்துக்குள்ளே வழிநடத்தி தேசத்தை சுதந்தரித்து அதை பங்கிடும்படியாக தேவன் யோசுவாவினிடத்தில் இந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது யோசுவாவை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். தைரியமாயிரு என்று சொல்லி அதுதான் முதல் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே நாம பார்த்தோம். அதன் பின்பதாக யோசுவா ஜனங்களை ஆயத்தப்படுத்தினான் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நம்ம கவனித்தோம். முதல் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்தே அந்த 18 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும் பொழுது யோசுவா ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறான். கிளம்புங்கள், ஆயத்தமாங்கள், 3 நாட்களில் நாம் யோர்தானை கடக்கப் போகிறோம் என்று சொன்னான். கடந்த வாரத்திலே 12ஆம் வசனத்திலே பார்க்கும்போது சரி, நான் அப்படியே திருப்பி சொல்லிட்டு வருகிறேன். சரி, 12ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ரூபனியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரை நோக்கி என்ன சொல்கிறார்? உங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டாலும் நீங்கள் உங்கள் சகோதரோடு கூட சென்று யுத்தம் பண்ணி அவர்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கும் வரைக்கும் என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் போரிட வேண்டும் என்பதை சொல்கிறார். நம்ம அதை கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே 2வது அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது அங்கே யோசுவா செய்த காரியத்தை பார்க்கிறோம். யோசுவா தன் பணியை ஆரம்பிக்கிறார். ஜனங்களை ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு யோசுவா தன் பணியை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். யோசுவா ரெடி ஆயிட்டார். ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தின மாத்திரத்தில் யோசுவா ரெடி ஆகிறார், தயாராகிவிட்டார், செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் செய்த முதல் காரியம் என்னவென்று சொன்னால், முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் முதல் வசனம். நூனின் குமாரனாகி யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டிற்கு உள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்ப முதல் வசனத்தினுடைய அந்த பெரும் பகுதியான சொல்கிறது, நூனின் குமாரனாகி யோசுவா 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறான். இதற்கு முன்பதாக 40 வருஷத்துக்கு முன்பதாக இதே காரியத்தை செய்யும்படியாக தேவன் அனுப்பினார். எத்தனை பேர் அனுப்பினார்? 12 பேர் அனுப்பினார். சரியா? என்னாகமம் 13வது அதிகாரம் எடுத்துக்கலாமா? அதை ரேச நம்ம பார்த்தாக வேண்டும். அது கம்ப்ளீட்டா ஃபெயிலியரா முடிந்தது. ஒரு பெரிய தோல்வியாக அது முடிந்தது. தேவனுக்கு அல்ல, ஜனங்களுக்கு பெரிய தோல்வியாக முடிந்தது. அதே காரியத்தை மீண்டுமாக யோசுவா செய்ய முனைகிறார், ரிஸ்க் எடுக்கிறார் இல்லையா? ஆனா ஒரு காரியம், அங்கே 12 பேரை ஆண்டவர் அனுப்பும்படியாய் சொல்கிறார். யோசுவா 2 பேரை அனுப்புகிறார். என்னாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்ப அங்க அனுப்புனது யாரு? மோசே. கர்த்தர் தான் அனுப்புகிறார். 2 இடத்துலையுமே கர்த்தர். அங்கே யோசுவா கர்த்தர் சொல்லாம செய்யறான்னு நம்ம சொல்லவே முடியாது, சரியா? ஆனா இங்க நேரடியாய் கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றாரு, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்று சொல்ல. 12 கோத்திரங்கள் இருக்கிறது. 12 கோத்திரங்களில் முக்கியமான நபர்களை தெரிந்தெடுத்து 12 பேரை அனுப்பு. எதற்காக அனுப்ப வேண்டும்? 2ஆம் வசனம் துவக்கத்தில், நான் இஸ்ரவேல் புத்தருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு. பிக்னிக் இல்லை, ஆனா அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? பாலும் தேனுகிட ஓடுகிற தேசம். இதுவரைக்கும் அவங்க அந்த தேசத்தை பார்த்தது கிடையாது. இவங்க நாடோடிகள், எங்க புல்வெளி இருக்குதோ அங்க இருந்து ஆடுகளை மேய்த்து அப்படியே வாழ்ந்தவர்கள். இப்பொழுது ஆண்டவர் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த
தேசம், ஆறுகள் உள்ள தேசம், குளங்களில் உள்ள தேசம். அதை நீங்க போய் என்ன பண்ணுங்க பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற தேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி அவங்க போனாங்க. எத்தனை நாளில் சுற்றினார்கள்? 40 நாட்கள் சுற்றினார்கள். சுற்றிவிட்டு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். 27வது வசனத்தை வாசிக்கலாம். 13:27. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி என்று சொல்லி சில கனிகள் எல்லாம் அங்கிருந்து பறிச்சுட்டு வந்தாங்க. நீங்க அந்த கனிகள் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா, ஒரு திராட்சை குலையை ஒரு குச்சி கொடுத்து 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டு வந்தாங்க? தூக்கி கொண்டு வந்தார்கள். அவ்வளவு பெரிய பழங்கள். இன்னைக்கு இஸ்ரவேலுடைய விவசாயத்தை பத்தி என்ன கேள்விப்படுறோம்? இன்னைக்கு உலகமே அதிர்ச்சியா இருக்கு. அதால புரிஞ்சுக்கிற முடியல. நம்ம நாட்டில இருந்து நிறைய விவசாயிகளே அங்க அனுப்புறாங்க. போய் பார்த்துட்டு வாங்க அவங்க எப்படி செய்யறாங்க. இத்தனைக்கு தண்ணி கிடையாது, நிலம் சின்ன இடம், ஆனா அவங்க விளைச்சலை பார்த்தா பெருசு. அதாவது காய்களும் பெரிய பெரிய காய்கள், ஏராளமாய் காய்க்கக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். அந்த செழிப்பை மறுபடியும் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். சரி, இது இஸ்ரவேலுடைய திறமை மட்டும் கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதம். இடையில அந்த தேசம் சாபமாயிடுச்சு, வறண்ட நிலமாயிற்று. ஆனால் தேவன் இன்றைக்கு மறுபடியும் அதை செழிக்க பண்ணுகிறார். அதாவது அத்திமரம் துளிர்விடும் பொழுது நான் வாசற்படியிலே வந்துவிட்டேன் என்பதை, வாசல் அருகே வந்துவிட்டேன் என்பதை அறியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அர்த்தம் அதற்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது இஸ்ரவேல் மறுபடியும் துளிர்விட ஆரம்பித்து விட்டது. உலகமே அதை நோக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது மட்டும் நமக்கு நன்றாக தெரியும். ஸோ அந்த நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகும் பொழுது, அதனால தான் ஆண்டு சொல்கிறா, நான் சொன்னேன்ப்பா, ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, நீங்கள் போய் பார்த்து ஜனங்களுக்கு சொல்லுங்க. உள்ளுக்கும் போகிறதுக்கு முன்னாடி எப்படி போங்க? ஒரு எக்ஸைட்டடா, சரியா, உற்சாகத்தோடு, தெய்வம் எவ்வளோ அருமையான தேசத்தை நம்மளுக்கு கொடுக்குறா, கட்டாயம் உள்ளுக்கு போகணும்ப்பா அப்படின்னு போகணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் அவர்களை அனுப்புவார். ஏன்னா ஒரு காரியத்தை நான் செய்வதற்கு முன்பதாக அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை என் மனதிலே கற்பனை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு சிற்பியானவன், அதாவது ஒரு உருவத்தை வணைகிறவன், கற்களிலோ எதிலையோ வணைகிறவன் வெறும் கல்லாக அவன் அதை பார்ப்பதில்லையாம், அதை சிலையாகவே அதை பார்க்கிறான். அது முழு, நம்ம வெறும் கல்லாக அதை பார்க்கலாம், நமக்கு அதை தெரியாது, வெறும் கல். ஆனால் அதிலே அவன் சிற்பத்தை பார்க்கிறான், அவன் தான் அதை அழகாய் வணைய முடியும். அதே போல தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிற ஒரு மனிதன், செய்ய ஆசைப்படுகிற மனிதனுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். யோசேப்பை பற்றி வாசிக்கும் பொழுது அவன் 17 வயதாக இருந்த பொழுது அவன் அற்புதமான சில தரிசனங்களை பெற்றவன் யோசேப்பு. அநேகர் எல்லாரும் என்னை வணங்குகிறார்கள், தகப்பனாலை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கடிந்து கொள்கிறான் யோசேப்பை, உன்னுடைய தாயும் நானும் உன்னை பணிந்து கொள்வோமோ, என்ன நினைக்கிறேன், நீ என்ன பேசுற அப்படி சொல்றாங்க. அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து அவனுக்கு சொப்பனக்காரன் என்று பட்டப்பெயரிட்டார்கள். யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த கனவு அவன் மனதிலே இருந்து நீங்கவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்முடைய மனதில் என்ன இருக்கிறது? தேவனுக்காக நான் சாதிக்க போகிறது என்ன? அதை தேவன் காண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சரியா? இன்னைக்கு நாம் சுதந்திரிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். சும்மா அழைக்கப்படவில்லை. நானும் நீங்கள் அப்படியே போய் பரலோகத்தில் சுகமாய் வாழ்வதற்காக மட்டும் அழைக்கப்படவில்லை. நாம் இந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும், ஜனத்தை தேவனுக்காய் சுதந்திரிக்க வேண்டும், தேவனுக்காய் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஆசை என்னவா இருக்க வேண்டுமானால், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ள நான் ஆசையாய் தொடர வேண்டும். பவுல் சொல்கிறார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அப்ப அவருக்கு தரிசனம் இருந்ததா இல்லையா? பார்வை இருந்தது, ஒரு கற்பனை இருந்தது, ஒரு அப்படியே அவனுடைய தரிசனம் அவனுக்கு இருந்தது. மனதிலே அவனுடைய எல்லா காரியங்களும் ஓடிக்கொண்டிருந்தது. அதுல ஒரு ஆசை தான், ரோமுக்கு போய் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ரொம்ப நாள் ஆசையா இருந்தேன், நான் இன்னும் போக முடியலன்னா சொல்றாரு. அப்ப அவருக்கு பல ஆசைகள் அதுக்குள்ளே இருக்கிறது. அது தானாய் வருகிறது இல்லைங்க.
சரி, நல் விருப்பங்களை ஏற்படுத்துகிறது யார் தான்? தெய்வன். மறந்துடாங்க. பிசாசு என்னைக்கு நல்ல விருப்பங்களை கொடுக்கவே மாட்டான். கேடுகெட்ட காரியங்களை செய்ய தூண்டுவானை ஒழிய அவன் நல் விருப்பங்களை கொடுக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறா, போய் பாருப்பா. அவங்க போய் பார்த்தாங்க, அது நல்ல தேசம்தான். மோசேட்ட வந்து சொல்றாங்க, நீர் எங்களை அனுப்பின தேசத்தை போய் பார்த்து வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இதோ இந்த அதனுடைய கனியெல்லாம் பாருங்க, பழங்கள் எல்லாம் பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா 28ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆனாலும் ஏதோ புள்ளின்னு சொல்லுவாங்களே, ஏதோ சுழின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இந்த ஆனாலும் வந்துருச்சுன்னா அங்கே நெகட்டிவாக போகுதுன்னு சொல்லி அர்த்தம். எதிர்மறையாக யோசிக்கும். ஆனாலும் இந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அது உண்மைதான். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். சரியா? மோசே அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புறாரு அதையும் வாசிக்கலாமா? நம்மளுக்கு சரித்திரம் தெரியணும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. சரியா? 18ஆம் வசனத்தை பாருங்க. தேசம் எப்படிப்பட்டதென்றும் அனுப்பும்போது சொல்லி அனுப்புறார். தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களா பலவீனர்களா கொஞ்சம் பேரா அநேகம் பேரா என்றும், அவள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களா கோட்டைகளில் குடியிருக்கிறார்களா என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பானதா இழப்பானதா என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். யாருக்காக? மக்களுக்கு காட்டுறதுக்காக. நம்ம எவ்வளவு பெரிய அவ்வளவு அற்புதமான தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்று சொல்லி சில பழங்களை கொண்டு வந்து காட்டுங்க. அக்காலம் திராட்சை செடி பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. அப்ப மோசே தான் சொல்லி அனுப்புறார். மக்கள் எவ்வளவு பெரியவங்களா இருக்காங்க, சின்னவங்களா இருக்காங்க, பலசாலியா இருக்காங்க, எல்லாம் பார்த்து. அப்ப அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல செய்த ஒரு காரியம் நான் 31ஆவது வசனத்தில் வரலாம். இப்ப 27 28 சொன்னது பொய் கிடையாது, உண்மைதான். 31ஆம் வசனத்தில் அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனத்தை எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார். நேற்று நான் அதை கவனமா படிச்சு பார்த்தேன். மோசே நம்மளால் ஜெயிக்க முடியுமா பாருங்கப்பா, பார்த்துட்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்பவே இல்லை. அந்த தேசம் எப்படிப்பட்டது, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் போய் பார்த்துட்டு வா, அதை தான் தேவன் நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, பெற முடியுமா பெற முடியாதா, ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. நல்லா கவனிச்சுட்டு வாங்க, இதான் முக்கியமான ஒரு காரியம். ஆனா இவங்க எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பெரிய மக்களா இருக்கிறாங்க, ராட்சதர்களையும் பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு 31ஆம் வசனத்தில் இவங்களுடைய தீர்ப்பை சொல்லுகிறார்கள். என்ன தீர்ப்பு? நாங்கள் போய் வந்த மனிதரோ நான் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். இங்கேதான் பிரச்சனை ஆயிடுச்சு. சரியா? இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து செய்ய சொல்லுகிற சில காரியங்கள். யோசேப்பின் வாழ்க்கையை மட்டுமே எடுத்துக்கொள்வோமானால், அவன் போன இடம் எகிப்து, போத்திபாரின் வீடு, அதன் பின்பதாக சிறைச்சாலை. சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனுடைய நினைவு என்னமா இருக்கு? இனிமே ஆண்டவர் நம்மளை தூக்க முடியுமா, உயர்த்த முடியுமா? ஆனா அவன் அதை பற்றி அவன் யோசித்ததாகவோ சந்தேகப்பட்டதாகவோ புலம்பினதாக வேதாந்தத்தில் ரெக்கார்டே இல்லை. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உயர்த்தினாரா? உயர்த்தலையா? உயர்த்தினார். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ, அதை அவராலே செய்ய முடியுமா முடியாதா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முடியும். முடியாதுன்னு சொல்லி நீங்களும் நானும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் நம்ப முடியல ஆண்டவரே, என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல, என்னால் எப்படி அதை செய்ய முடியும், இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்டான். எப்படி நடக்க முடியும்? கிதியோன் கேட்கிறான். எல்லா குடும்பங்களையும் எங்கள் குடும்பம் சிறியது, இது எப்படி நடக்க முடியும்? மோசே சொல்றான், எனக்கு பேசவும் தெரியாது, நான் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, வேற யாரையாவது அனுப்புங்க. ஆண்டு சொல்கிறாப்போ இப்ப அவங்க எல்லாமே போனார்கள். ஜெயித்தார்களா தோற்றார்களா? ஜெயித்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னா,
ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, ஒரு மனுஷனை பிடிக்கிற மாதிரி என்ன பண்ண போற, மீதியானேரை விரட்டுவேன். செய்ய போகிறது யார் என்று சொன்னால் தேவன். யார் மூலமாக செய்ய போகிறார் என்று சொன்னால் நம்மை கொண்டு தேவன் செய்ய போகிறார். அதே காரியம் தான் இப்ப யோசுவா 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது யோசுவா அங்கே ஒரு தெளிவுக்காக, ஏன் சொன்னா அந்த பட்டணம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா 6வது அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கும் பொழுது, யோசுவா 6வது அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கும் பொழுது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாருமே உள்ளுக்கு போக முடியாது. பெரிய கோட்டை இருக்கிறது, கதவு இருக்கிறது, செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. சில நேரத்தில் திறக்கிறார்கள், பின்பதாக மூடி விடுகிறார்கள். அப்ப எரிகோவை போய் பார்க்கும்படியாக அனுப்புகிறார். ஏன்னா எரிகோவை அவங்க போன தடவை பார்த்தாங்களான்னு தெரியாது, அந்த தேசத்தை அவங்க என்ன பண்ணாங்க, சுற்றி பார்த்தார்கள். இப்பொழுது அவங்க எரிகோவுக்கு நேராக பாளையம் இறங்க போகிறார்கள். அப்ப யோசுவா சொல்கிறார், ரகசியமாகவும் இதை செய்கிறான்னு சொன்னா, முன்னாடி எதிரிகளுடைய கண்களிலே படாமல் தூரத்தில் இருந்து வேவு பார்க்க போனார்கள். இப்ப எப்படி போறாங்க, ஏறக்குறைய எதிரியினுடைய இடத்துக்கு வந்தாச்சு. ஆத்துக்கு அந்த சைடு எதிரியின் பகுதி, இப்ப ஆத்துக்கு இந்த சைடுல இவங்க இருக்கிறாங்க. அப்ப எதிரிகளுக்கு தெரிஞ்சிச்சு, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க சொல்லி அவங்க ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க. அதனாலதான் கோட்டை கதவை என்ன பண்ணிட்டாங்க, பூட்டிட்டாங்க. இவங்க நிச்சயம் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இப்பொழுது 2 பேரை தான் அனுப்புகிறார், ரகசியமாய் அனுப்புகிறார். போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள். அதனுடைய உண்மையான கருத்து என்ன சொன்னா, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்க, எப்படி நாம் அதை பிடிக்க முடியும், எப்படி நுழையலாம், அதான் அவங்களுக்கு. அதை நீங்க கவனிக்கணும்னு சொன்னா 2வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கு வந்துடலாம். பாருங்களேன், எல்லாம் கவனிச்சுட்டு வாங்க. யோசுவா 2வது அதிகாரம் கடைசி வசனத்துல, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தா. யார் இந்த 2 பேர் போயிட்டு திரும்பி வராங்களே, அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம் கையிலே ஒப்பு கொடுப்பார் சொல்லல, ஒப்பு கொடுத்தார். எதை வைத்து சொல்லுகிறார்கள், அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி, தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோட சொன்னார்கள். அப்போ ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம யாரை போய் சந்திக்க போகிறோமோ, எங்கே போய் பணி செய்ய போகிறோமோ, அந்த ஜனங்களை பற்றி நமக்கு தெரியணுமா வேணாமா? ஒரு டீம்ல, ஃபுட்பால் டீம்னாலும் சரி, எந்த டீம்னாலும் சரி, இந்த ஆப்போனன்ட் எதிராக விளையாடுகிற டீமுடைய பலவீனத்தை யார் அறியணும்? ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் ஃபார்வர்டில் இருக்கிறாங்க, யார் டக்குன்னு பால் உள்ளுக்கு கொண்டு போவா, யார் அதிகமாக கோல் ஸ்கோர் பண்ணுற ஆள், அவனை மடக்கப்பான்னு சொல்லிடுவாங்க. ஸோ பலவீனம். அப்போ இவங்க ஒருவேளை பலவீனத்தை பார்த்து ஜெயிக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கிடைப்பதற்காக ஜனங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், அவங்க எல்லாம் சோர்ந்துட்டாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க சொன்னால், அவங்களுக்கு திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு, நம்ம இவங்களுக்கு முன்னாடி எதிர்த்தே நிற்க முடியாது. அதனால தான் கோட்டை கதை என்ன பண்ணிட்டாங்க, பூட்டிட்டாங்க. இவங்களை ஜெயிக்கலாம்னு நினைச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்திருப்பான் அந்த ராஜா, தன் படையெல்லாம் திரட்டி, ஏன் பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களை எல்லாம் சண்டைக்கு அழைத்து இவங்களை என்ன பண்ணியிருப்பான், வந்து எதிர்த்திருப்பான். இல்லை, இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால பேசாம கதவு போட்டுப்பா, உள்ளு கூடாம பார்த்துக்கிடுவோம். ஒன்று தெரியுமா, இந்த கிறிஸ்தவங்களை பற்றி நம்ம ஊர் மக்கள் நினைக்கிறது, சிலத்தில் உங்கள் வீட்டுக்கு கூட பக்கத்தில் இருக்கிற வீட்டு பிள்ளைங்களை அனுப்பவே மாட்டாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா அனுப்ப மாட்டாங்க? யாரை மாற்றிடுவாங்க? கிறிஸ்தவங்களா மாற்றிடுவாங்க. பயம். அவங்களுக்கு தெரியும், அவங்களோட பேசவே பேசாதீங்க, அப்படியே மயக்கிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்களோட. அதனால தான் இப்போ ஆர்எஸ்எஸ், விஹெச்பி அவங்களெல்லாம் அராஜகத்தில் இறங்குறாங்க. அடி பேசாத. அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, பைபிளெல்லாம் போட்டு, இந்த தெலுங்கானாவில் நினைக்கிறேன், பைபிள்லாம் போட்டு குமிச்சு அடிக்கிறாங்க. அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு பயம். இந்த புஸ்தகத்தை கொடுத்தாலே மக்கள் மாறிடுவாங்க, பைபிளை வாசித்தாலே மாறிடுவோம், இவங்களோட பேசினாலே அவளை மாற்றி விடுவாங்க. நான் அவங்கள கேள்வியெல்லாம் பண்ணல, அதான் உண்மை. நம்ம மாற்றுகிறது இல்லை, யார் மாற்றுகிறது? தேவன் மாற்றுகிறார். அதான் அற்புதமான காரியம். அப்ப நம்ம செயல்பட வேண்டுமா வேண்டாமா? அப்ப இன்னைக்கு
இந்த மாதிரி இந்துத்துவ அந்த கூட்டத்துக்கெல்லாம் அதிர்ச்சி என்ன சொன்னா, இவங்க இத்தினோண்டு சதவீதம் இருக்கிறாங்க, ஆனா என்ன பண்ணிட்டே இருக்காங்க, இப்படி செயல்பட்டுட்டே இருக்கிறாங்களே, தடுக்க முடியலையே அப்படி சொல்லி முதல் நூற்றாண்டிலேயே அப்போஸ்தலரை பற்றி சொல்றாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் சொல்லி பயப்படுகிறார்கள். தேவனுடைய செயல் அது. சாதாரண நாடோடி கூட்டங்க அது, யுத்த வீரர்கள் அல்ல அவங்கெல்லாம். அவங்க சாதாரண குடும்பமா வந்திருக்காங்க, வண்டியெல்லாம் இழுத்துட்டு வந்திருக்காங்க, சட்டி சாமான்லாம் இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க, அங்கங்க கூடார அடிச்சு தங்கி இருக்கிறாங்க. ஆனா அவர்களை பார்த்து பெரிய எரிகோவின் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயந்து போய் கதவை பூட்டி கொண்டு உட்கார்ந்து. அதுதான் இவங்க சொல்றாங்க, தேசத்தின் குடிகள் எல்லாம், சிலர் மட்டுமல்ல, குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாய் சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள். முக்கியமான காரியங்க, கொஞ்சம் அதை நம்ம பார்க்க பழகணும். அவங்கள பார்த்து பயப்படுகிறவர்களாக அல்ல, அவங்களுடைய நிலைமையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம தைரியமா அவங்கள போய் நம்மளால் சந்திக்க முடியும். மத்தேயுக்கு வந்து கொள்ளலாமா? யோவான் எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக, பின்பதாக மத்தேயுக்கு போகலாம். யோவான் 4வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாரிய பெண்ணை சந்திக்கிற அந்த சூழ்நிலை தான். சமாரிய பெண் ஆண்டவரோடு பேசிவிட்டு இப்பொழுது ஊருக்கு போயிருக்கிறார் மக்களை அழைத்துக் கொண்டு வருவதற்காக. அப்போ சீஷர்கள் சாப்பாடு வாங்கிட்டு ஆண்டுட்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், 35வது வசனம், யோவான் 4வது அதிகாரம் 35வது வசனம், அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்றும் நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கண்ணை எடுத்து ஏறெடுத்து பார்த்தா புரியும். அதை தான் யோசுவா செய்கிறான். ஆண்டவர் வந்து கிரவுண்ட் ஆயத்தம் பண்றார், அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே வருகிறார். அந்த அதிகாரத்தை நம்ம உள்ள போவோம். அதில் பார்த்தீங்கன்னா தேவன் இன்றைக்கு நேற்று அல்ல, அவங்க எகிப்தில் நடைபெற்ற காரியங்களையும் கேள்விப்பட்டார்கள், சமுத்திரம் பிளந்ததையும் கேள்விப்பட்டார்கள், எல்லாமே கேள்விப்பட்டுட்டு சோர்ந்து போனார்கள். இனிமே நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாது, இவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு சொல்லி. பாலாக் சரித்திரத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, யாரு? பிலேயாம். பாலாக் ராஜா வந்து பிலேயாமை கூப்பிட்டு அனுப்புகிறான். எதற்காக? இஸ்ரவேலை சபிக்கிறதுக்காக. ஏன் சபிக்கணும்? சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டியதானே. அவனுக்கு தெரியும் சண்டை போட்டால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால இந்த பீலியாம் வந்து யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, யாரை சபிக்கிறானோ அவங்கெல்லாம் சபிக்கப்பட்டு போவார்கள்னு சொல்லி ராஜா கேள்விப்பட்டதுனால அவனை கூப்பிட்டு வாப்பா, எவ்வளோ கூலிக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல கூட்டிட்டு வா சொல்லி. காரணம் அவங்களும் சோர்ந்து போனாங்க. அதுதான் இங்கே சொல்லி சோர்ந்து போனான். இங்கே ஆண்டு சொல்கிறார், கொஞ்சம் கண்ணை ஏறெடுத்து பாருங்கள், அறுப்புக்கு நிலம் ஆயத்தமா இருக்கு, வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். முக்கியமான ஒரு காரியம் அதான். இன்னைக்கு நம்முடைய தேசம் நமக்கு முன்பதாய் திறந்திருக்கிறது. 1000 பிரச்சனைகள் இருக்கலாங்க, ஆனால் தேசம் நமக்கு முன்பதாய் திறந்திருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பணி அதுதான். தேவன் உங்களோடு கூட பழகுகிற மக்கள் உங்களுடைய பணித்தலம் அது. சரியா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுடைய பணித்தலம், எங்கே குடியிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பணித்தலம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களோடு கூட பழகுகிற மக்கள் உங்களுடைய பணித்தலம். அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. உங்களை அங்கே ஆண்டவர் கொண்டு போய் வைப்பதற்கு முன்பதாக அந்த இடத்த என்ன பண்ணுகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அவங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. மோசே மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது என்றும் சொல்லாதிருங்கள். இங்கே சொன்னாங்க, என்னாகும் 13வது அதிகாரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, நம்மளால் அவங்கள ஜெயிக்கவே முடியாது, நம்மளை விட அவங்க பலசாலிகள். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அது நம்ம வேலை, ஜெயிக்கிறது நம்முடைய வேலை அல்ல. ஜெயிப்பவர் ஆண்டவர். நம்ம உள்ளுக்கு போக வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரை பற்றி போய் சொல்ல வேண்டும், வாயை திறந்து நாம் சொல்ல வேண்டும். அநேக காரியங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது செயல்பட போகிறோம்? நம்முடைய தேசத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமானால் தைரியப்பட வேண்டும், கிளம்ப வேண்டும். அதான் சொல்ற, கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்கிறார். யோவான் மத்தேயு 9வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கேயும் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து, திரளான ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகுகிறார். அந்த ஜனங்களுடைய நிலைமை ஆண்டவர் எப்பொழுதுமே பார்க்கிற ஒரு தேவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்க்கணும். நம்மளா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது.
நம்மளா ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடாது. இது நடக்காது, இதெல்லாம் செய்ய முடியாது, என்னால் முடியாது, இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் யாரால முடியும்? 130 கோடி மக்களை யார் சந்திக்க முடியும்? தயப்பாக தாங்க இருக்குங்க. பேசுகிற எனக்கும் தயப்பு தான். நம்மளால என்ன செய்ய முடியும்? இந்த சிறிய சபை என்ன செய்ய முடியும்? ஆனால் செய்கிறது யார்? செய்ய போகிறது யார்? தேவன். அடிக்கடி ஆசைப்படுகிற ஒரு காரியம்னா இந்த எழுப்புதலிலே, நம்முடைய தேசத்தில் ஏற்படுகிற எழுப்புதல்னு சொன்னால் ஒருவேளை மிச்ச சபையாக சொல்கிற போல் நான் சொல்லலை. ஆனால் தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டுடைய ஆசையா இல்லையா? ஆசை. அதில் நமக்கு பங்கு வேண்டுமா வேண்டாமா? பங்கு வேண்டும். அப்படியானால் நம்ம எல்லாருமே அதில் மும்முரமாக இணைய வேண்டும். சரியா? அந்த 12 பேர் போனதுல 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். என்ன துர்ச்செய்தி? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது, நம்ம செத்து போயிடுவோம், அங்க போனா அவங்க ஜெயிச்சிருவாங்க, நம்ம வெட்டுக்கிளிமா இருக்கோம், அவங்க ராட்சதர்களா இருக்கிறாங்க, நம்மளால முடியாதுன்னு சொன்னாங்க. ஜனங்கள்லாம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. முடியும்னு சொன்ன 2 பேரை கல்லறிய பார்த்தாங்க. இப்ப யோசுவா அதே காரியம் செய்கிறான். போங்கப்பா, தேசம் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. 10வது அதிகாரத்தில் 9வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, சரியா, இப்போ பெருங்கூட்டத்தை பார்த்த உடனே பயந்துட்டாரா? இவங்களை எங்கடா மாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சாரா? இல்லை. அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பா, அறுப்பு ரெடியா இருக்கு, யார் தான் இல்ல? வேலையாள் தான் இல்ல, அறுப்பு ரெடியா இருக்கு. அது ஏற்கனவே விளைஞ்சிருச்சு, அறுக்க தான் செய்யணும், ஆள் இல்ல, அதுக்காக வேண்டிக்கொள். மனதுருகுகிறவராக இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் ஏராளமான பேர் தேடி அலைகிறதை பார்க்கிறோம். நடந்து போறாங்க, உண்மையாகவே நடந்து போகிறாங்க, காலில் செருப்பு இல்லாமல் போயிட்டே இருக்கிறாங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. வயசானவங்க, வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், பழனி ரோட்டில் போய் நின்று பாருங்கள், எவ்வளோ பேர் போயிட்டே இருக்கிறாங்க சொல்லி. என்னத்தை தேடுறாங்க? ஒருவேளை எல்லாரும் சத்தியத்தை தேடுறாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு புண்ணியத்தை தேடுகிறார்கள். நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு, எதுக்காக? எது இவர்களை உந்துகிறது? எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு போறாங்க? ஒரு தடவை நடந்து பார்க்கலாமா? மதுரையிலேருந்து பழனி வரைக்கும் எத்தனை பேர் ரெடி? நிச்சயமா நிறைய பேர் நம்மளால முடியாது. ஆனா நடக்கிறாங்களே, அவங்களால எப்படி முடியுது? அவங்க எதையோ ஒன்றை என்ன பண்றாங்க? தேடுகிறார்கள். உண்மையா உண்மை இல்லையா? எதையோ ஒன்றை அவர்கள் தேடுகிறார்கள். ஏதாவது கிடைத்து விடாதா? புண்ணியத்தை சம்பாதித்து விடமாட்டோமா? சொர்க்கம் நமக்கு கிடைக்காதா? தேடுகிறார். அவங்க பக்தியை, அவங்க தேடுதலை தேவன் கேவலமா பார்க்கல. எப்படி பார்த்தார்? மனதுருகினார். எங்க கிடைக்குமோ அதை தேடாமல் கிடைக்காத இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேளாங்கண்ணிக்கு போனப்ப முழங்காலிலேயே நடந்து, அது எப்படியும் 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆரம்ப இடத்துல இருந்து. சில நாள் நடக்க முடியல, அப்புறம் 4 காலில் அவங்க கால்லையும் கையிலையும் நடக்க ஆரம்பிச்சாங்க, இங்கே தவள ஆரம்பிச்சாங்க. அவங்க எதை தேடுகிறார்கள்? ஏதோ ஒன்றை தேடுகிறார், புண்ணியத்தை தேடுகிறார். ஆண்டு சொல்ல, நீ எதுவுமே செய்வேனா, நான் எல்லாமே உனக்காக செஞ்சுட்டேன் சொல்ல. அதை போய் யார் அவங்களுக்கு சொல்லுவா? யார் அவர்களுக்கு சொல்லுவா? நம்ம தான் சொல்லணும். ஆண்டவர் எதுக்காக வந்தார்? என்ன செய்ய வந்தார்? இப்படி முழங்கால் நடக்க சொன்னார் ஆண்டவர்? இல்லையே, கிறிஸ்தவத்திலே தானே அது நடந்துட்டு இருக்கு. அப்ப நானும் நீங்களும் தான் அதை போய் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்ல முடியும். ஒருவேளை அங்கே போய் முழங்கால் நடக்கிற இடத்துல போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அருகிலே இருக்கிற மக்களுக்கு எதை சொல்லணும்? ஆண்டுடைய அன்பை பற்றி சொல்ல வேண்டும், ஆண்டுடைய நோக்கத்தை பற்றி சொல்ல வேண்டும். அப்ப நம்முடைய ஜனத்தை நாம் வேவு பார்க்க வேண்டுமா என்று சொன்னால், ஆம், வேவு பார்க்க வேண்டும். என்ன அவங்களுடைய தேவை, அவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டுமா என்று சொன்னால் அறிய வேண்டும். அதனால்தான் யோசுவா சந்தேகத்தின் அடிப்படையில் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளால முடியுமா முடியாதா அப்படி அல்ல. ஆனால் தேவன் இந்த இடத்தை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் மக்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எங்கே திறந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அவன் வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க,
நமக்கு வாழ்க்கையில். அந்த சர்வே, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஒரு சர்வே பண்ணுறது ரொம்ப நல்லது. பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன். 1986 கடைசியில் தான் நாங்கள் மிஷன் ஃபீல்டு, அங்கே ஹோப் ஃபீல்டுக்குள்ளே போகிறோம். அந்த நவம்பர்லேயே ஆண்டு எனக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று போகும்படியாக எனக்கு அனுமதி கிடைத்தது. அவங்க தான் ஐஎம் தான் என்னை அனுப்புனாங்க. இப்போ பூனாவுக்கு வந்து ஒரு ட்ரைனிங். அது நான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ சர்வே எப்படி பண்ணுறேன்னு சொல்லி அழகாக ஒரு செமினார் நடந்துச்சு. இப்போ ஹெட்லைன் சொல்லி ஒருத்தர் தான், அவர் தான் அதை எடுத்தார். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. தேவன் அதை செய்கிறாருங்க. சரியா, நான் மிஷனரியாக போன பின்னாடி அடுத்து நான் என்ன செய்யணுன்றதுக்காக எனக்கு ஒரு ட்ரைனிங் ஆண்டவரே எனக்கு ஆயத்தப்படுத்தினான். அது முடிச்சுட்டு நேராக ஃபீல்டுக்கு போனேன். 2 சர்வே பண்ணோம். ஏன்னு சொன்னால், நாங்கள் புது இடத்துக்கு போயிருக்கோம். கேள்வியெல்லாம் என்னென்னா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, எங்கள் பாஷையை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. அப்போ நாங்கள் எங்களால் சுதந்திரமாகவே அங்கே நடமாட முடியல. எங்களை பார்க்குறவெல்லாம் எப்படி பார்க்குறான்னு சந்தேகனோடைய பார்க்குறான். அப்போ 2 காரியம். முதல்ல ஒன்று, ஒரு வில்லேஜ் சர்வே பண்ணோம். 2வது ஒரு ரோட் சர்வே பண்ணோம். அதுக்கு ஒரு கொஸ்டினர்லாம் புட் பண்ணோம். கேள்வியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாமே கேள்வியெல்லாம் என்னென்ன கேட்கணுமா கேட்டுட்டு கடைசியாக 2 கேள்வி கேட்டோம். நீங்கள் பின்பற்றுகிற உங்களுடைய மத அந்த வழிபாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதான்னு சொல்லி கேட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக, அதாவது 80% மக்கள் நாங்கள் சோர்ந்து போயிருக்கோங்க, டயர்டாயிட்டோம், பலியிட்டு நாங்களாம் ஏழையாக மாறிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக கேள்வி, அப்படின்னா நாங்கள் ஒரு நல்ல வழி உங்களுக்கு காட்டுனா நீங்கள் அதில் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ அனலைஸ் பண்ணிவிட்டு டோட்டலில் பர்சன்டேஜ் கொண்டு வரப்ப, அதாவது மோர் தென் 80%, 80% மேற்பட்டவர் சொன்னது காரியம், எல்லாரும் வந்தால் நாங்களும் வந்துடுவோம். அது வந்து எல்லாரும் வந்தால் நாங்களும் வருவோம் சொல்கிறது வந்து ட்ரைபலுடைய கல்ச்சர். தனியாக வரமாட்டாங்க அவங்க. இன்றைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு சொன்னாங்க, எங்களால் தனியாக வர முடியாது, குடும்பமாக வரலாம், அல்லது கிராமமாக வரலாம், அந்த மாதிரி தான் வருவாங்க. சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அவங்களோட சேர்ந்து 2 குடும்பம் வந்துடுவாங்க, அப்படி தான் வருவார்கள். அப்போ அது ரொம்ப முக்கியம். உங்களோடு பழகுகிற மக்களுடைய நிலைமை என்ன என்பதை நம்ம பார்க்கணுமா பார்க்க வேணாமா? ஆண்டவங்க சொல்ல, கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஏன்னா சீஷர்லாம் சமாரியர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, அவங்க பாவிகள், அவங்க கலப்படமான யூதர்கள், ஆண்டுக்கு விரோதமானவங்க, நாய் மாதிரி, அவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது, அவங்க வீட்டில் தண்ணி குடிக்கூடாது, இதுதான் அவங்க கண்களுக்கு முன்பதாய் நின்றது. ஆனால் அவங்களுடைய ஆத்துமாக்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறதை அவங்களால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட வேலை பார்க்கிற, நம்மோடு கூட பழகி கொண்டிருக்கிற மனுஷனுடைய உண்மையான நிலைமை என்ன, அதை நாம் பார்த்து அவளை ஆதாயம் பண்ணுவதற்காக உள்ளே பிரவேசிக்க வேண்டும். 2வது காரியம், முதல் காரியம், அங்கே வேவு பார்க்கும்படியாக யோசுவா அங்கே அனுப்புகிறான். அடுத்தது பாருங்களேன், இவங்க வேவு பார்க்க போனோன்னு இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஆண்டவர் சொல்லி யோசுவா அனுப்பினாரா, யோசுவாவாக அனுப்பினாரா? வார்த்தை இருக்கணும். யோசுவா ஆண்டவர் சொன்னாரா? எண்ணாமத்தில் எப்படி வாசித்தோம்? எண்ணாம் 13 கர்த்தர் மோசேயை நோக்கி நீ அனுப்பு அப்படி சொல்றார். இங்கே யோசுவா பார்த்த ஆண்டவர் சொல்லவே இல்லை. சொன்னதாக சொல்லப்படல. அதுக்கு முந்தின அதிகாரத்திலையும் படித்தோம், ஆண்டவர் எதுவுமே சொல்லவில்லை. யோசுவாவாக எடுத்தது போல இருக்கிறது. ஆனால் சரியான காரியத்தை யோசுவா செய்கிறார். செய்த உடனே ஆண்டவருடைய வழி நடத்துதலை பாருங்கள். சரியா, அங்கே போகிறார்கள். போன பொழுது முதல் வசனத்தினுடைய கடைசி பகுதி தான், அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் அப்படி சொல்லியிருக்கு. இது ஆண்டுடைய வழி நடத்துதலா, இவங்களா போனாங்களா? எப்படி தெரியும் ஆண்டுடைய வழி நடத்துதல்னு சொல்லி? எப்படி தெரியும்? அது பின்னாடி நடக்கிற காரியம். இது ஃபர்ஸ்ட் முதல் உள்ளுக்கு நுழைஞ்சு நேராக யார் வீட்டுக்கு போறாங்க? ராகாப்புடைய வீட்டுக்கு போறாங்க. நமக்கு ராகாப் வேசியுடைய வீட்டுக்கு போறாங்கன்னு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இவங்க எதுக்கிட்ட அங்கே போனாங்க அப்படின்னு இருக்கு. ஆனால் அவர்கள் போனார்கள். சரியா, நம்ம பார்க்கிற விதம் வேறே, தேவன் பார்க்கும் விதம் வேறே. யோவான் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் யாரோடு கூட பேசினார்? சமாரிய பெண்ணோடு கூட பேசினார். ஏன் வேற பொம்பளைகளே கிடைக்கல தண்ணி கேட்கறதுக்கு? ஆண்டவருக்கு தெரியும் யாரிடத்தில் பேச வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆண்டவர் அதை அறிந்தவராக இருக்கிறார்.
ஆனால் அங்கே காத்திருக்கிறார். அப்பொழுது அந்த பெண் வருகிறாள். அவள் எப்படிப்பட்ட பெண் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அதையும் அங்கே எனக்கு தெரியும் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த பெண் மூலமாக தான் எங்க ஒரு திறப்பு ஏற்படுகிறது. சமாரியாவில் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். சரி, ஆண்டுடைய நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அடுத்த ஒரு அடியை அவர் எடுத்து ஆயத்தப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இவங்க புறப்பட்டு போனாங்க. போறப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு சொன்னா, எங்க போறது, யார்கிட்ட போறது, எப்படி போறது? நிச்சயமா அந்த வாசலை கடந்து உள்ளுக்கு போறப்ப என்ன பண்ணிருப்பாங்க, மூடிக்கிட்டு ஒளிஞ்சுதான் போயிருப்பாங்க. யூதர்களை போல தங்களை காட்டி இருக்க மாட்டார்கள். வேஷம் கூட மாறி இருந்திருக்கலாம். ஆனா நேரா போறாங்க. அங்கே வேசியின் வீட்டிற்கு போனார்கள். யார் சொல்லி போனாங்க, எப்படி போனாங்க நமக்கு தெரியல. தேவனுடைய வழி நடத்துதல். சரியா? நீங்க அதாவது 2x2 மினிஸ்ட்ரி போங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது நம்முடைய கேள்வியே என்னதான், யார்கிட்ட போக, எங்க போய் சொல்ல? ஆஸ்பத்திரிக்கு போனா எந்த பெட்டுக்கு போக, எந்த நோயாளியை பார்க்க? பெரிய காரியம். ஆனா ஜபத்தோட போனால் தேவன் என்ன பண்ணுவார், நம்மை வழி நடத்துறதை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் வழி நடத்துவார். ஊழியத்தில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா அதை உங்களால் ஆம் என்று சொல்ல முடியும். தேவன் அழகாக வழி நடத்துவார். அங்கே ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஒருவேளை யாராவது ஐடியா சொல்லியிருக்கலாம், அல்லது அவங்க மனதில் தோன்றி இருக்கலாம், யார் வீட்டுக்கு போனால் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண் வீட்டிற்கு போனால் அநேகர் போகிற இடம், அதனால யாரும் அதை பத்தி யோசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி யோசித்திருக்கலாம். தேவன் எப்படி வழி நடத்தியிருக்கிறார். அங்கே போய் தங்கினார்கள். சரியா? அதை தேவன்தான் செய்தார் என்பதற்கு அடையாளமாக பின்னாடி நம்ம அதை பார்க்கிறோம். மத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்தில் யாரை பற்றி வாசிக்கிறோம்? மத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனம், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சரி, அந்த பெண்ணை ஆண்டவர் எங்க கொண்டு வந்துட்டார் பாருங்களேன். இஸ்ரவேலுக்குள்ள மட்டும் கொண்டு வரல, அவளை தம்முடைய மேசியாவின் வம்ச பட்டியலிலே 3 பெண்கள் தாங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு பெண் யாரு? இந்த ராகா. எபிரேயர் 11வது அதிகாரம் பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம். அங்கே தேவனுடைய வசனம், விசுவாச வீரர்களின் பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரம் அது. எபிரேயர் 11வது அதிகாரம் சாதாரணமான அதிகாரம் கிடையாது. ஆபிரகாம் பெரிய பெரிய மனிதர்களை பற்றி பேசுகிற அதிகாரத்திலே 31வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்க்கிற மாதிரி தேவன் ஜனங்களை பார்ப்பது இல்லை. அவன் என்ன தொழில் பார்க்கிறான், அவன் எவ்வளவு யோக்கியமானவன், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறது. அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, அவன் இருதயம் ஆயத்தமா இருக்கிறதா, அதை தான் தேவன் பார்க்கிறான். இப்ப தேவன் நம்மை வழி நடத்தும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். சரியா? அப்ப தேவன் அங்கே வழி நடத்துகிறான். வழி நடத்தி அந்த பெண்ணை மட்டுமல்ல, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவள் மூலமாக தேவன் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்ப தேவன் வழி நடத்துகிறார். அதை நம்ம அந்த இடத்துல அழகாக பார்க்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய ஒழுங்கை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் நீங்கள் ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது நம்முடைய புத்தி அல்ல, நம்முடைய அதாவது ஞானமாய் நடக்க வேண்டும். ஆனால் நம்மை வழி நடத்துகிறது யாராக தான் இருக்கணும், தெய்வனாக இருக்க வேண்டும். மத்தேயு 10வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அங்கே சீஷர்களை அனுப்புகிறார் ஆண்டவர். அனுப்பும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியம் 11ஆம் வசனம், மத்தேயு 10:11, எந்த பட்டணத்திலாவது கிராமங்களிலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரவான்கள் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவு அவனிடத்தில் தங்கியிருங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் மேல் வரக்கடவுன்னு சொல்கிறார். அப்ப ஆண்டவர் அங்கே சொல்கிற ஒரு காரியம்னா, லூக்கா 10வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதே காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். லூக்கா 10வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில், சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். 7ஆம் வசனத்தில், அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து. இன்னும் அடுத்தடுத்து சொல்லுங்க, யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ளலையோ நீங்க அந்த விட்டு அடுத்த விட்டு என்ன பண்ணுவீங்க, போயிருங்க. ராகாப்பை பத்தி ஒரு குறிப்பு பார்த்தோமே எபிரேயர் 11வது அதிகாரத்தில்.
அந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டார். காவக்காரங்க என்ன பண்ணாங்க? விரட்டிக்கிட்டே வந்தாங்க, பிடிச்சி ராஜாட்ட கொடுக்கறதுக்காக. ஆனால் இவ்வளோ அவர்களை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டார். அதை தான் மத்தேயிலையும் வாசிக்கிறோம், லூக்காவிலும் வாசிக்கிறோம். யார் உங்களை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கே போய் என்ன பண்ணுங்க? தங்குங்க, அவங்கள வாழ்த்துங்க. அவங்க தகுதியானவங்கன்னா அந்த வாழ்த்து அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் வரும்னு சொல்கிறான். அப்போ தேவனுடைய வழி நடத்தல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சில நேரத்தில் யோசுவா 2வது அதிகாரம் படிக்கும்போது இவங்க ஏன் அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா, அது தேவனுடைய வழி நடத்துதல். சரி, நம்ம மக்களை சரியாக பார்க்க பழக வேண்டும். நம்மளே சிலர் இதெல்லாம் மோசமான கேஸு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு அந்த உரிமையே கிடையாது. தேவன் சில நேரத்தில் வித்தியாசமாய் செயல்படுகிறது. நம்மை ஆண்டவர் வழி நடத்துகிற விதத்தில் நம்ம முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அவருடைய வழி நடத்துதலே நம்ம கவனிக்க வேண்டும். அங்கே அந்த ஜனங்கள் அவங்க புறப்பட்டு போனாங்க. யோசுவா எங்கே போகணும்னு சொல்லலை, அவங்கள வரவேற்க அங்கே யாருமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படியோ அவர்களை வழி நடத்தி ராகாப்புடைய வீட்டுக்கு கொண்டு போகிறார். அங்கே அவர்கள் இந்த ராத்திரியிலே தங்குகிறார்கள். இது தேவனுடைய வழி நடத்துதலாக இருக்கிறது. சரியா? விரைவாக இந்த அதிகாரத்தை முடிக்க பார்க்கலாம் முடிந்தால். 2வது வசனத்திலிருந்து 2-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, வேவுக்காரர் வேவுக்காரர்கள் அந்த வீட்டில் வந்ததனால் ராகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தது. ராகாப்புக்கு வந்த ஒரு பரீட்சை. சரியா? 2வது வசனமும் 3வது வசனம் குறிச்சுக்கோங்க. 2ம் 3ம் ராகாப்புக்கு வந்த ஒரு பரீட்சை. ஏன்னா இவங்க உள்ளுக்கு போனோடனே அங்கே ராஜாட்ட ஆள் வந்துட்டாங்க பிடிக்கிறதுக்காக. 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராகாபின் செய்கை வந்தவர்களை அவள் ஏற்றுக்கொண்டாள். 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராகாபினுடைய விசுவாச அறிக்கை, அவள் அறிக்கை பண்ணுகிறாள். அந்த இடத்துல தான் தேவனாகிய கர்த்தரே வானத்தில் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்கிறார். ராகாபினுடைய அறிக்கை. 12வது வசனத்திலிருந்து 13வது வசனம் பார்த்தீங்கன்னா, ராகாபின் வேண்டுதலாக இருக்கிறது. அது வரைக்கும் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம், பார்த்து முடிச்சிருவோம். இந்த கானான் தேசத்தை பற்றி ஆதியாகமத்தில் எங்கே வாசிக்கிறோம்? எங்கே முதலாவதாக ஆண்டவர் யாரோடு பேசுகிறார்? ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நான் இந்த தேசத்தை கொடுப்பேன், ஆனால் எவ்வளோ நாள் கழிச்சு? 400 வருஷம் கழிச்சு. 400 வருஷம் உடைய ஜனங்கள் எங்கே இருப்பாங்க? அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருப்பாங்க, உபத்திரவப்படுவாங்க. ஆனால் பின்னாடி அவங்கள கொண்டு வருவேன், கொண்டு வந்து இந்த தேசத்தை கொடுப்பேன் சொல்கிறார். ஏன், எதற்காக 400 வருஷம் தாமதம்? எடுத்துக்கோங்களேன், டக்குன்னு ஆன்சர் வரணுமே. 17வது அதிகாரம், மன்னிக்கணும், 15வது அதிகாரம், 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனம். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏன்னா ஆபிரகாம் கானான் தேசத்தில் தான் இருந்தான், ஆனால் அவனுக்கு அந்த தேசம் சொந்தமாகலை. ஆனால் சொல்றார், இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் அப்படி சொன்னார். 4வது தலைமுறையிலே உன்னுடைய ஜனங்கள் திரும்பி வருவாங்க, அப்பொழுது இந்த தேசத்தை கொடுப்பேன். ஏனென்றால் 16ஆம் வசனம் 3வது வரியில, ஏனென்றால் எம்மோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. 400 வருஷம் ஒரு கிரேஸ் பீரியட், கிருபையின் காலத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? இந்த கானான் தேசத்தின் மக்களுக்கு கொடுக்கிறார். அப்ப கொடுக்கிறார் என்று சொன்னால் தேவன் செயல்பட்டு கொண்டிருந்தாரா இல்லையா? நான் கேள்வியா கேட்கிறேன்னு நினைச்சிடாதீங்க, நீங்க என்னோட கூட வரணும், அதுக்காக நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். இஸ்ரவேலின் தேவனை முதலாவதாக கானான் தேசத்திலே அறிமுகப்படுத்தினது யார்? ஒரு ஆபிரகாம் காலத்திலே யோபுவை பார்க்கிறோம்.
ஆனால் ஆபிரகாம் யார் மத்தியிலே வாசம் பண்ணினான்? கானான் தேச மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணினான். அப்ப அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாரையும் யார்கிட்ட வழி நடத்திட்டான்? ஆண்டோட்ட வழி நடத்தினான். ஆனா லோத்தால என்ன பண்ண முடியல? ஜனங்களை வழி நடத்த முடியல. அப்ப ஆபிரகாமை பார்த்து அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீர் மகா பிரபு என்று சொல்லுகிறாள். 23வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன் பாருங்களேன். 23வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கன்னா, எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. ஆனா இவருக்கு கல்லறை கூட இல்லை மனைவியை அடக்கம் பண்றதுக்கு. ஆனா ஜனங்களுடைய பார்வையிலே இப்படி எப்படி இருந்தார்? நீர் மகா பிரபுன்னு சொன்னாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கை அங்கே வாழ்ந்த மக்களை பாதித்ததா பாதிக்கலையா? நல்லா கவனிச்சுட்டாருங்க. நான் ஏன் இவ்வளவு மெதுவா போறேன்னு சொன்னா, நீங்க ஒருவேளை ஏழையா இருக்கலாம், நீங்க ஒருவேளை படிக்காதவங்களா இருக்கலாம், உங்களை உலகம் ஒன்றும் ரொம்ப பாராட்டுற நிலைமைக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா நீங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை வைத்து தேவன் இந்த உலகத்தை பாதிக்க விரும்புகிறார். சரியா? ஆபிரகாம் யாருன்னா நாடோடி, அவன் பரதேசி, அந்த ஊரை சேர்ந்தவனே கிடையாது. அவனுக்குன்னு ஒரு சொந்த நிலம் கூட கிடையாது. நிறைய ஆடு மாடுகள் இருந்திருக்கலாம். அவன் தான் மனைவியை புதைக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? கல்லறை இல்லை. அதுதான் காசு கொடுத்து வாங்குறான். வாங்கும் பொழுது அந்த ஜனங்கள் சொல்லுகிறான், எப்ப காசெல்லாம் கொடுத்தெல்லாம் வாங்க வேணாம், நீங்கள் எங்கள் ஆண்டவனே. அந்த வார்த்தையை கவனிங்க. அந்த இடத்துல 6வது வசனத்துல எங்கள் ஆண்டவனே யார் சொல்றது? அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க ஆபிரகாமை பார்த்து, எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. அப்ப ஆபிரகாம் அந்த தேசத்தின் மக்களை பாதித்தானா? பாதித்தான். அப்ப தேவன் இந்த ஆபிரகாம் என்ன பண்ணா? சிலைகளை வழங்கவில்லை. இவன் எப்படிதான் கத்தரை தொழுது கொண்டான்? அங்கங்க போகிற இடத்துல பலிபீடத்தை கட்டி கத்தரை தொழுது கொண்டான். அப்ப விக்கிரக வணக்கம் மிகுந்த அந்த பகுதியிலே ஆபிரகாம் மட்டும் வித்தியாசமாய் காண முடியாத தேவனை அவன் தொழுது கொண்டான். இன்னைக்கு நானும் நீங்கள் இருக்கிற மாதிரி சர்ச்சுக்குள்ள நுழைஞ்ச சில சொல்லுவாங்க, என்னங்க ஒண்ணுமே இல்லை, கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது, ஒரு சிலையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எதை கும்பிடுறீங்க? தெய்வன் ஆவியா இருக்கிறார். அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ரோமன் கத்தோலிக்க சபையிலேயா சில அடையாளங்களை வச்சிருக்கிறாங்க, எதையா பார்த்து கும்பிடணும் இல்லைங்க அப்படி சொல்றாங்க. ஆனா நம்ம அது இல்லை. ஏன்? நம்ம இந்த மக்கள் மத்தியிலே அதை நாம் சாட்சியாக நிற்கிறோம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். உங்கள்கிட்ட 1000 கேள்வி கேட்பாங்க. ஏதாவது சோமலாம் போனா கொஞ்சம் மந்திரிச்சிட்டு வாங்களேன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த இடத்துல எப்படி நிக்கணும்? அந்த இடத்துல நீங்க சாட்சி பகர வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாம் சாட்சியாக இருந்தான். லோத்தால இருக்க முடியலங்க, லோத்தால இருக்க முடியவில்லை. 26வது அதிகாரத்துக்கு வாங்க. இன்னொரு காரியத்தை நான் எடுத்து காட்டுகிறேன். இங்கே யாருன்னு சொன்னா ஈசாக்க விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அதிகாரம் முழுசு நீங்க வாசித்தீங்கன்னா, எங்கேயாவது போய் கிணறு தோணுனா அங்கிருந்து விரட்டிடுவாங்க, இன்னொரு இடத்துல தோணுனா அங்கிருந்து விரட்டிடுவாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா 28ஆம் வசனத்தை பாருங்க. அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று சொன்னாங்க. சரியா? அதுக்கப்புறம் 29 கடைசியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தினை அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட கூட உடன்படிக்கை பண்ண வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றால். இப்பயும் அவங்களுக்கு சொந்த நிலம்னு ஒண்ணுமே கிடையாது. இப்ப இவங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே வைத்து அவளை பாதித்திருந்தார். அதாவது நம்ம அவங்களோட படிச்சிருக்கணும், அவங்களோட நம்ம வசதியாக இருக்கணும், அப்போ தான் அவங்கள என்ன பண்ண முடியும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அவங்கள பாதிக்க முடியும்னு நினைக்காதீங்க. சாதாரண மனிதனாக இருக்கலாம், நீங்கள் படிக்காத ஒரு நபராக இருக்கலாம், சரியா? அநேகரை நீங்கள் பாதிக்க முடியும். ஏன்னா பாதிக்கிறது யார் தெரியுமா? நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டியது உங்களுடைய வேலை. லோத்தை போல விட்டு கொடுத்து வாழ்ந்தால் போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா ஆபிரகாமை போல அவன் உத்தமமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எதுவுமே அவனுக்கு இல்லாதிருந்தோம், அவன் அந்த ஊர் ஜனங்களை அவன் பாதித்திருந்தான். இப்போ ஊர் ஜனங்களுக்கு யாரை வெளிப்படுத்தினான்?
தேவனை வெளிப்படுத்தினார். ஸோ தேவன் ஏதோ ஒரு விதத்தில் அந்த கானான் தேசத்தின் மக்களை அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு என்பதை பேசுகிறார். சரியா? தேவன் அதை செஞ்சுட்டே இருக்கிறார். சரி, அதிகமான நேரத்துக்குள்ள அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. அப்ப ஆண்டவர் இந்த கானான் தேசத்து மக்களுக்கு எவ்வளவு நாள் கொடுத்துட்டார்? இப்ப ஆபிரகாம் வந்த பின்னாடி 420 வருஷங்கள் கொடுத்து விட்டார். அப்ப இப்ப எப்படி இருக்காங்க அந்த மக்கள்? கொஞ்சம் யோசிச்சிட்டே வரணும், என்னோட பேசிட்டே வரணும். சரியா? இப்ப எப்படி இருக்காங்க? நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அவங்க எப்படிட்டாங்க? சோர்ந்து போயிட்டாங்க. எதனால சோர்ந்து போயிட்டாங்க? இந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக நம்ம நிற்கவே முடியாது என்ற நிலைமை வந்துச்சு. இவர் தான் பெரிய தேவன். இப்ப அந்த 2வது அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கணும் பாருங்க. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்படின்ற ஒரு பெரிய அறிக்கையை அவள் செய்கிறார். இது அவளுடைய அறிக்கை மட்டுமல்ல, அந்த ஊர் மக்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? நம்ம தெய்வம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பதாக நம்மளால என்ன பண்ண முடியாது, நிற்கவே முடியாது அப்படி தெரிஞ்சு. 400 வருஷமாக தேவன் இடைப்பட்டு கொண்டே வருகிறார். ஆனா யார் மனம் திரும்பவே இல்லை? இந்த கானான் தேசம் மனம் திரும்பவில்லை. எதற்காக தேவன் 400 வருஷம் கொடுத்தார்? பாவம் நிறைவேறுவதற்காக, அக்கிரமம் நிறைவேறுன்னு சொல்லி அங்க வார்த்தை வாசிக்கிறோம். அக்கிரமம் நிறைவேறுவதற்காக, அவர்கள் மனம் திரும்புவதற்காக. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அக்கிரமத்தை பெருக்கிக் கொண்டேதான் வந்தார், மனம் திரும்பவில்லை. அதன் இடையில தாங்க இந்த ஒரு பெண் யார்கிட்ட வரணும்னு விரும்புகிறாள். வாழ்க்கையில அவளும் தொடப்பட்டவளாக இருக்கிறாள். என்னுடைய வாழ்க்கை சரியில்லை என்பது அவளுக்கு தெரிகிறது. ஆனா அவளுடைய சூழ்நிலை அதுதான், அவளுடைய தொழில் அதுதான், அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இப்பொழுதோ இஸ்ரவேலின் மனிதர்கள் 2 பேர் அவளுடைய வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒண்ணு புரிஞ்சிருச்சு, தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. யாரை எதிர்க்கிறாள் பாருங்களே? ராஜாவின் கட்டளையை எதிர்க்கிறாள். நல்லா புரியுங்க. 2வது வசனத்தை வாசிக்கிறேன். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. 2 பேர் எங்க போயிருக்காங்க? இவளுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. யார் அவங்க? இஸ்ரவேலின் மக்கள். வேவு பார்க்க தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் போன பிடிச்சிருவாங்கப்பா சொல்றான். 3ஆம் வசனம். அப்படி எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். இது எது மாதிரி இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக சிலர் விரும்பி எங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன வரும்? இனிமே இவங்களை உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க, மிரட்டுவது போல நம்முடைய நாட்டில் பல இடங்களில் நடக்கிறது இல்லையா? அவங்களோட நீங்க பேசாதீங்க, அவங்க சர்ச்சைக்கு கூப்பிட்டா போகாதீங்க அப்படின்னு சொல்லுகிறது போல அங்கே மிரட்டல் வருகிறது. ஆனா இவள் என்ன செய்தால்? அவளுடைய செய்கையை பார்க்கலாமா? அவளுக்கு வந்த அச்சுறுத்தல் தான் 2வது வசனம் 3வது வசனம். 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவளுடைய செய்கையை பார்க்கிறோம். ஒருவேளை அவள் பொய் சொன்னான். இந்த இடத்துல அவள் ஒரு விசுவாசி அல்ல. ஆனா எதற்காக அதை செய்தாள் என்று சொன்னால், ராஜாவின் கட்டளையை அவள் மீறுகிறாள். ஏன் என்று சொன்னால் அவளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, தன்னுடைய வாழ்க்கை சரியில்லை, உண்மையான தேவன் இவர்தான் என்பதை அறிந்ததினாலே அவள் அந்த தீர்மானத்தை எடுக்கிறாள். 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவளை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர்கள் வந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவளை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியிலே துறை மட்டும் அவளை தேட போனார்கள். அவளை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைப்பட்டது. இவள் என்ன செய்தான்னு சொன்னா, இவங்களை கொண்டு போய் உள்ள ஒளிச்சு வச்சுட்டு வந்தவங்கிட்ட என்ன பண்ணிட்டா? பொய் சொல்லிட்டா. ஏன் பொய் சொன்னா? அவங்கள காப்பாத்துறதுக்காக அல்ல, தன்னை காப்பாத்துறதுக்காக. அவங்கள காப்பாத்துறதுக்காக அல்ல,
தன்னை காப்பாத்திருக்காங்க. எந்த எதுலேருந்து காப்பாத்திருக்காங்க? தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக. தேவனுடைய ராஜாவின் கட்டளையை மீறினாள். நிறைய நேரத்தில் இன்னைக்கு ஜனங்கள் சொல்ற காரியம் என்னன்னா, என்ன உன்னுடைய தாய் மதத்தை விட்டுட்ட, கடவுளை மாற்றலாமாயா? இப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு உணர்ச்சியை தூண்டத்தக்கதாக பேசுகிறாங்க. அதனால தான் தாய் மதத்துக்கு திரும்புதல் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் கொண்டுறாங்க. ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? எது சரி என்பதை அவள் தெரிந்த உடனே, தன்னுடைய வழி தவறு என்பதை தெரிந்த துணிந்து அவள் எடுக்கிறாள். இன்னைக்கு இந்து குடும்பத்திலேருந்து நீங்கள் வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தாங்க. உங்களுக்கு உங்களுடைய உணர்ச்சியை தொடத்தக்கதாக பேசுகிறாங்க. அப்பா அம்மாவை நீ தூக்கி எறிஞ்சிட்டு போகிற மாதிரி தான், உன் மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போகிற மாதிரின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான காரியம். சில காரியம் நம்மளாலே பதிலே சொல்ல முடியாது அந்த சூழ்நிலையில். ஆனால் அதையும் தாண்டி வருகிறவர்கள் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். ரூத் என்ன செய்தாள்? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அந்த துணிவோடு கூட அந்த தீர்மானத்தை எடுத்தாள். தேவன் அவளுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதம் என்ன? பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? தாவீதுக்கு பாட்டியாக மாறு. அதுவும் அவ்வளோ அதே வம்சத்துக்குள்ளே வருகிறாள். அதாவது நான் இன்னைக்கு ஒன்று காரியம் சொல்ல விரும்புகிறேன். வருகிறது கஷ்டம்தான். இங்கே அவள் எங்கே இருக்கிறா? கோட்டைக்குள்ளே தான் இருக்கிறா. அகப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு என்ன போயிடும்? உயிரே போயிடும். ஆனால் துணிச்சிட்டா. அங்கே வந்தாங்க, ஆனால் யாருன்னு தெரியாது. ஆனால் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்றும் தெரியாது. அப்படி சொல்லி இவங்களை கொண்டு போய் மேலே ஒழிச்சு வச்சிட்டா. வேற வழி இல்லை. தன் ஆத்மாவை ரட்சிப்பதற்காக, உண்மையான தேவனிடத்தில் போவதற்காக அவள் அந்த காரியத்தை கையாளுகிறாள். இதை அவங்க சொல்லிக் கொடுக்கல, யாரும் சொல்லிக் கொடுக்கல. அவள் தொழில் அந்த மாதிரி அவர் அப்படி காரியங்களை செய்கிறாள். ஆனால் அவளுடைய செயலை அங்கே பார்க்கிறோம். அதுக்கு பின்பதாக அந்த மனுஷனிடத்தில் வருகிறார். தாங்க அவளுடைய விசுவாச அறிக்கையை பார்க்க 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவங்க போயிட்டாங்க, சரியா? மேலே ஏறி போகிறாள். அந்த மனுஷர் படுத்துக்கொள்கிற முன்னே அவள் வீட்டின் மேல் அவளிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், நல்ல கவனிங்க, அந்த வார்த்தைகள்லாம் கவனிங்களேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனாள் என்றும் அறிவேன். ஆனா அவங்களால தீர்மானம் எடுக்க முடியல. யாரால தீர்மானம் எடுக்க முடியல? எல்லாருக்கும் தெரியும், இந்த மக்களுக்கு, என்னோடு கூட வாழ்கிற ராஜாவுக்கும் தெரியும். என்ன தெரியும்? உங்களை பற்றி அவங்களுக்கு திகில் பிடிச்சிருக்கிறது. முதல்ல 9ஆம் துவக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு திகில் பிடிச்சிருக்கு. உங்களை குறித்து தேசத்திற்கு குடிகள் எல்லாம் சோர்ந்து போனால் என்று எனக்கு தெரியும். ஆனா அவங்களால தீர்மானம் எடுக்க முடியல. நான் என்ன பண்ண போறேன்? நான் தீர்மானம் எடுக்க போகிறேன். 10ஆம் வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். பட்டேன் என்று சொல்லல, பட்டோம். அப்ப முழு தேசமும் அதை கேள்விப்பட்டது. அதனாலதான் சோர்ந்து போனாங்க. இப்ப 11ஆம் வசனத்தில் தன்னுடைய அறிக்கையை இங்கே சொல்கிறார். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்றார். அழகான அறிக்கை. 9ஆம் வசனமும் 10வது வசனமும் கேள்விப்பட்டோம், சோர்ந்து போனோம், சோர்ந்து போனார்கள், ப்ளூரல்லே பேசிட்டு வரா. 11ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போட்டு உங்களால் எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று, உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானார். இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தது அப்படினால், அப்ப சிங்குலருக்கு வந்துட்டார்ல, தன்னை பற்றி பேசுகிறாள். அப்ப அழகாக சொல்கிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் 12-13 சொல்லும் பொழுது அவளுடைய வேண்டுதலை எங்கே பார்க்கிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரிகளையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை
எங்கன்னு சொன்னா இப்ப அவள் தகப்பன் குடும்பத்தை சொல்றா, எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பி வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கோ, இது சும்மா ஒரு யுத்தம் கிடையாது. சரியா? அந்த தேசத்தை பிடிக்கிறதுக்காக நடக்க போகிற ஒரு யுத்தம் கிடையாது. தேவன் 400 வருஷம் அவங்களுக்கு கிருபையின் காலத்தை கொடுத்து மனம் திரும்பாது போனபடினாலே தேவன் அவளுக்கு என்ன கொடுக்க போகிறார்? நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். அந்த நியாய தீர்ப்பிலிருந்து இந்த ராகாப் தப்பிக்கொள்வதற்காக யார்கிட்ட வந்து சரணடைகிறார்? இந்த தேவனிடத்திலே சரணடைகிறார். புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு மனுஷன் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றியும் நரகத்தை பற்றியும் தேவன் அவளுக்காக வைத்திருக்கிற மோட்சத்தை பற்றி கேள்விப்படும் பொழுது தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் செல்லத்தில் தன்னுடைய மதத்தையும் இவ்வளோ காலம் வணங்கி வந்த தெய்வங்களையும் விட்டு விட்டு வருவாள் என்று சொன்னால் அது இதுதாங்க. அதே தான் இவள் செய்கிறாள். தொழிலையும் அவள் விட்டிருப்பாள். ஆனால் தான் அதுக்கப்புறம் ஒருவன் திருமணம் பண்ணுகிறாள். சரியா? அற்புதமான ஒரு காரியம், அழகான ஒரு படம். அப்ப இந்த 2வது அதிகாரத்தில் அவர் உள்ளே போகிறார்களே, அந்த எரிகோ பட்டத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? எண்ணிக்கை சொல்லப்படல. அவளும் அவளுடைய தகப்பன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறார். தேவன் அதை பயன்படுத்துகிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு காரியம் என்ன சொன்னா, இன்னைக்கு தேவன் நம் மூலமாக இந்த பணியை செய்ய விரும்புகிறார். இப்படிப்பட்ட மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க. நம்ம போய் அவர்களிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அந்த உற்சாகத்தை நம்ம தைரியத்தை கொடுக்கலாம். இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க நீங்கள் என்ன சொல்லலாம்? நானும் உன்னை மாதிரி தான் இருந்தேன், உங்களை மாதிரி தான் இருந்தோம், நாங்கள் ஆண்டவரிடத்தில் வந்துட்டோம். நீங்கள் தான் உங்களுடைய சூழ்நிலையை தைரியமாக அவர்களிடத்தில் சொல்லலாம். இப்போ நம்முடைய கடமை என்னென்னா இதுதான், ஜனங்களை யார்கிட்ட கொண்டு வரணும்? இப்படிப்பட்ட மக்கள் நம்மை சுற்றி ஏராளம் இருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்து கொள்வது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இவர் தான் தெய்வம் என்பது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவங்களால என்ன பண்ண முடியல? தீர்மானம் எடுக்க முடியவில்லை. ஒருவேளை நீங்கள் அவங்க வீட்டில் போய் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தீங்கன்னா அவங்களும் உங்களோட எங்கே வந்துடுவாங்க? ஆண்டவரிடத்துல வந்து விடுவாங்க. இது ஒரு அழகான ஒரு படம். தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். சரியா? இப்போ இன்னைக்கு எதை பார்த்தோம்னு சொன்னால் 2வது அதிகாரத்தின் முதல் பகுதி வேவு பார்க்க அனுப்புகிறார். இது யோசுவாவினுடைய முயற்சி. யோசுவா முயற்சி எடுத்த மாத்திரத்தில் தேவன் அவர்கள் என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். எங்கே வழி நடத்தினார்? ராகாப் என்ற ஒரு பெண் வீட்டுக்கு ஆண்டவர் வழி நடத்துகிறார். அங்க பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஏக்கத்தோடு கூட காத்திருந்த பெண். இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் என்பதை அறிந்து கொண்டாள். ஆனா எப்படி ஏற்றுக்கொள்வது? எங்கே வழி இருக்கிறது ஒன்றும் தெரியாமல் இருந்தாள். ஆனால் அந்த 2 பேர் அவங்க வீட்டுக்குள்ள போன உடனே அறிக்கை செய்து விட்டார். எனக்கு தெரியும், எங்க ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய தேவனாகிய கர்த்தரே வானத்திலும் பூமி உயிரை வானத்திலும் பூமியிலும் தேவனானவர் என்பதை அறிக்கை செய்து என்னை காப்பாத்துங்க அப்படி சொல்கிறார். அது பின்பதாக அந்த காரியங்கள் சொல்லப்படும். தலைகளை தாழ்த்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். நம்முடைய பணி ஒரு பெரிய பணி. தேசம் திறந்திருக்கிறது, இன்னும் அடைக்கப்படவில்லை. நமக்கு ஏராளமான மக்கள் ஆண்டவரிடத்திலே வர காத்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு தெரியும் இவர் ஒருவர் தான் தேவன் என்று சொல்லி தெரியும், வேறு வழியே இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா எப்படி வருதுன்னு சொல்லி வழி தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண் வீட்டிற்கு இந்த 2 பேர் போன உடனே அவள் தன் உயிரையும் பணைய வைத்து இஸ்ரவேலின் தேவனை பற்றிக்கொள்ள அவள் வகை தேடிவிட்டாள். அவள் காப்பாற்றினது மட்டுமல்ல, தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றினார். இன்னைக்கு நம்மோடு கூட வாழ்கிற மக்களுக்கு யார் அந்த காரியத்தை செய்ய முடியும்? ஆண்டவர் இதைதான் சொல்கிறார், வயல் நிலங்கள் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது, கொஞ்சம் கண்ணை ஏறெடுத்து பாருங்கள், போங்க என்று சொல்கிறார். போவோமா? நம்முடைய மக்களை தேடி போவோமா? இப்படிப்பட்ட மக்களை தேடி போவோமா? அதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எத்தனையோ மக்கள் நம்மை போல ஏக்கத்தோடு கூட
போக வழி தெரியாமல், திக்கு தெரியாமல் திணறி நிற்கிற மக்கள் உண்டு. அவளை போய் அழைத்து வாருங்கள் ஆண்டவரிடத்தில். அவள் வருவார்கள். ஆனால் போக வேண்டியது நம்முடைய கடமை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் தேசம் ஜனத்தினால் நிறைந்த தேசம், ஏராளமான மக்கள். எங்களுக்கு வருகிற எதிர்ப்பை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவையுள்ள மக்களை எங்களால் பார்க்க முடியவில்லை. கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொன்னீரே. நிலம் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கு என்று சொல்லியிருக்கிறீர். அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய தேசம் அப்படிப்பட்ட தேசமாகவே இருக்கிறது. நாங்கள் புறப்பட்டு போய் ஜனங்களை கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிடும். எங்களை எழுப்பும் கர்த்தாவே. நாங்கள் அமர்ந்து கொண்டு இல்லாமல் புறப்பட கிருபை தாரும். தேவனுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வசனங்களை தொடர்ந்து பிரயோஜனமானோம். எல்லாவற்றையும் கருத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே.